ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அரைக்கீரை கடைசல். அதுக்கு அரைக்கீரை ஒரு கட்டு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையானது 2 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 பெரிய தக்காளி, கீரை, சிறுபருப்பு. நம்ம அடுப்பில் வச்சாச்சு. நம்ம கீரையை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள், உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். கீரையை நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பூண்டு, தக்காளி குறுக்கு நறுக்கமாக அறுத்து வச்சுருக்கேன், அரை ராசியாக. சின்ன வெங்காயம், சிறுபருப்பு ஒரு அரை டம்ளரு அளந்து ஊற வச்சு போட்டிருக்கிறேன். புளி கொஞ்சமாக, ஒரு 2 பச்சை மிளகா. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்லது. கொஞ்சமாக, 1 ஸ்பூன் போதும், ரொம்ப ஊற்றிட வேணாம். சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. ஓகே. இதில் கொஞ்சமாக மேலே கல் போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டோம்னா, கீரையை வச்சனால உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன குக்கர் தான் இது. வெந்துச்சுன்னா கரெக்டாக வரும். உப்பு போட்டு விட்டு மூடி வச்சு விசில் விட்டுன்னு பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கீரை பார்த்திங்களா? கீரை, தக்காளி, அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், பருப்பு, பச்சை மிளகா, புளி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா மசித்து பருப்பு கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சோம்னா அந்த ஒரு திப்பியாக இல்லாமல் அந்த நூல் வரும் பார்த்திங்களா, அது இல்லாமல் வரும். கடைஞ்சிக்கலாம். இது மிக்சியில் அரைக்கிறவங்க அரைச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைச்சா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்தமாரி அரைச்சா தான் சாப்பிட்றப்போ நல்லா அது ஒரு ஃபீலாக இருக்கும். மிக்சியில் அரைச்சோம்னா ஏதாவது சட்னி போட்டு அரைச்சி பிணைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே கடைசல்னா இப்படி தான் பருப்பு மத்தி வச்சு நல்லா கடைஞ்சி நான் சாப்பிடுவேன். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்குங்க கடைஞ்சதுக்கப்புறம். அதே போல் கடையிறப்போ நல்லா கடை தெரிஞ்சவங்க கடைங்க. இல்லைனா கையில் காலில் பட்டுச்சுன்னா பிடிச்சிக்கும். இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டு, ஏன் இதில் சின்ன வெங்காயம் போடுறேன் அப்படின்னாக்கா நம்ம அதில் தாளிக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படி வேக போட்டோம். அதனால் இப்படி தாளிக்க கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா வெங்காயம் வாங்குறப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு விடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிப்பை நம்ம எடுத்து இதில் கொட்டிக்கலாம்.
கொட்டிட்டு ஒரு கலக்கு. எப்படி கணிச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து சுடு சொத்தில் திப்பி இல்லாமல் பையனுக்கு காலையில் சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் பார்த்துக்குங்க, காரம் போதும். ஏன்னா இப்போ நான் 2 வரமிளகா வேறு போட்டிருக்கேன், வேக வைக்கிறப்ப வேறு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் காரம் போதும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.